안녕하세요 여러분. இன்னைக்கு நம்ம 35th டாபிக் 1 கொஷின் பேப்பர்லேருந்து 13 to 15 கொஷின் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேட்டர்ன் பார்த்தோம்னா 다음의 내용과 같은 것을 고르십시오. ஸோ வந்து இப்போ கொஷினுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். இது ராங்காக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து சூஸ் த ஒன் தட் ஹேஸ் த சேம் மீனிங் அஸ் த ஃபாலோயிங். 13th கொஷின் பார்க்கலாம். 저는 매일 아침 산책을 하고 학교에 갑니다. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டெய்லி காலையில் வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 학생 식당에서 아침을 먹고 수업을 듣습니다. ஸோ வந்து 학생 식당ன்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட் கேஃப்டேரியாவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு போவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 그리고 커피숍에서 아르바이트를 합니다. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காஃபி ஷாப்பில் வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸில் வந்திருக்க பிளேசஸ் பார்த்தோன்னா ஹக்யோ வந்து ஸ்கூல், ஹக்செங் ஷிக்தாங் வந்து ஸ்டூடெண்ட் கேஃபிடேரியா, காஃபி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கொங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து காஃபி ஷாப். ஸோ இதெல்லாம் வந்து பிளேசஸ். ஸோ சங்ஸோ கீழே வந்து ஹக்யோ, ஹக்செங் ஷிக்தாங், காஃபி ஷாப். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஷின்ஸில் வந்த கிராமர் பார்ட்ஸும் நான் வந்து இங்கே ஈஸியாக இருக்கக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராமர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கோ அண்ட் வந்து மீனிங் குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏகாதான்னு பார்த்தோன்னா சங்ஸோ ப்ளஸ் ஏகாதா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹக்யோவே காயோ, அதுக்கப்புறம் ஹக்செங் ஷிக்தாங்கே காயோ, காஃபி ஷாப்பே காயோ. ஸோ இந்த மாதிரி சங்ஸோ ப்ளஸ் ஏகாதா. இங்கே வந்து நம்ம வந்து கம்மிதான்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஹக்யோவே கம்மிதா அந்த மாதிரி. ஸோ வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இதான் ஏகாதா. ஸோ பிளேஸ் ப்ளஸ் ஏகாதா இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து வரும். தேர்ட் ஒன் வந்து ஏசோ வந்து அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு வரும். ஹக்யோ ஏசோ கும்பு ஹேயோ அப்படின்ற சென்டென்ஸில் பார்த்தோன்னா ஸோ அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஸோ ஸ்கூல்னும் போது படிக்கிறோம். ஸோ தான் ஹக்யோ ஏசோ கும்பு ஹேயோ. ஸோ வந்து ஏசோ வந்து அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோன்ற ஆக்ஷன் வந்து குறிக்கும். ஸோ இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஹக்யோவே கம்மிதா. ஸோ வந்து இங்கே இருக்கிற கிராமர் பேட்டர்ன் வந்து பிளேஸ் ப்ளஸ் ஏகாதா, சங்ஸோ ப்ளஸ் ஏகாதா. ஸோ அந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட்டில் வந்து முக்கோ. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கோ இருக்குது. ஸோ அண்டு குறிக்குது. ஸோ ரெண்டு சென்டென்ஸையும் வந்து ஒன்றாக்குது பாருங்கள். ஹக்செங் ஷிக்தாங்கே ஸோ அச்சிமே முக்கோ. ஸோ வந்து காலையில் சாப்பாடு வந்து ஸ்டூடெண்ட் கேஃப்டேரியாவில் சாப்பிட்டுட்டு சோபிள் திசுமிதா ஸோ கிளாஸ் வந்து லிசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி சோபிள் திசுமிதா, சோபிள் தித்தான்னு பார்த்தோன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் வந்து சோபிள் தித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஃபி ஷாப் ஏசோ அருபாய் திருஹமிதா. ஸோ இங்கே பார்த்தோன்னா பிளேஸ்க்கு பக்கத்தில் வருது ஏசோ. ஸோ அங்கே வந்து ஆக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஆக்ஷன் ஒர்க் வருது அருபாய் திருஹமிதா. ஸோ அதனால் ஏசோ வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனையும் குறிக்கும். பிளேஸ் ப்ளஸ் ஏசோ ஒரு ஆக்ஷன். ஹக்யோ ஏசோ கும்பு ஹேயோ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்ற ஆக்ஷனையும் வந்து குறிக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், 저는 아침마다 산책을 합니다. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லா மார்னிங்குமே வந்து காலையில் வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், 저는 아침을 먹고 학교에 갑니다. ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், 저는 아르바이트를 하고 학교에 갑니다. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய பார்ட் டைம் ஜாப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், 저는 학생 식당에서 아르바이트를 합니다. ஸோ ஸ்டூடெண்ட் கேஃபிடேரியாவில் தான் வந்து நான் என்னோடய பார்ட் டைம் ஜாபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னா இந்த கண்டென்ட்டோட கரெக்டாக இருக்கணும். ஸோ தப்பானது வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. 10 to 12 கொஸ்டினோட பேட்டர்ன் மாதிரி. ஸோ வந்து இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ரீட் பண்ணும் போதே வந்து அதில் கிடச்சிருது. 저는 매일 아침 산책을 하고 학교에 갑니다. ஸோ வந்து எவ்ரிடே வந்து மார்னிங் நான் வந்து வாக்கிங் போவேன்றதான் வருது. ஸோ மேல் இங்கே வந்து பார்த்தோன்னா மாதா வருது. ஸோ அச்சிம் மாதான்னு சொல்லும்போது பார்த்தோன்னா மார்னிங்னாலே வந்து நான் வந்து வாக்கிங் போவேன் அப்படின்ற மீனிங் வந்து வந்துடுது.
ஸோ அச்சிம்மாதா சஞ்சயக்ரஹம்மிதா. ஸோ காலையில் எப்போவுமே வந்து நான் வாக்கிங் போவேன்றது வந்துடுது.